காரியரிஷ்டி மழைக்காக பிரார்த்தனை பண்ணி, அதாவது மேகங்களுடைய கலர் அந்த கருப்பாக இருக்கிறதுனால கருமேகங்கள் அதே கலரில் இவாளும் ட்ரெஸ்ஸு, குதிரை, கருப்பு நெல் இதெல்லாம் வச்சு மழை வேணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறது. அதே மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது. ரிஷேஸ்வரங்கர்னு ஒரு ரிஷி, அவர் ரொம்பவும் தபஸ்வி. அவர் தபஸ்வி, சாக்ரிஃபைஸ் பண்ணுறவர். உலகம்னா என்னன்னே தெரியாதவர். உலகத்தில் ஆசை இல்லாதவர்ங்கிறது ஒன்று, உலகம்னா என்னன்னே தெரியாதவர். அப்படி அந்த அளவுக்கு ரொம்பவும் கடுமையான தபஸ் அவர் பண்ணவர். உலகத்தையே பார்க்க வைக்கல அவரை. உலகமே ஊரு காமிச்சா தானே. அப்படி இல்லாமல் அவர் இதுலேயே ஃபாரஸ்ட்லேயே உலகம் தெரியும்னா செடி கொடி மரங்கள் அது வேணால் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஆரம்பத்தில் அப்படி வருது. ஜபம் தியானம் அப்படியே வாழ்ந்தவர். அவரை பற்றி என்ன ஸ்லோகம் சொல்கிறது, அந்த ரிஷிசங்க ஸ்லோகம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது மழை வேணுங்கிறதுக்காக. இது மூணாவது. வருண ஜபம், காரியரிஷ்டி, ரிஷிசங்க ஸ்லோகம் சொல்கிறது. நாலாவது மகாபாரதம் பெரிய புஸ்தகம். வியாசர் எழுதினது. வியாசர் சொல்ல ஒருத்தர் எழுதினார், பிள்ளையார் எழுதினார். 2 கொம்பு இருந்தது பின்னாடி அவருக்கு. இந்த மகாபாரதம் எழுதணுங்கிறதுக்காக ஒரு கொம்பை உடைச்சி எழுதினார். அந்த மகாபாரதத்தில் ஒரு போர்ஷன், இந்த பாண்டவாள்லாம் வனவாசம் பண்ணினா அந்த விராட பர்வம், அந்த கதைகள்லாம் வரக்கூடிய போர்ஷனை படித்தா மழை வரட்டும். இந்த மாதிரி 4 விதமாக இந்த மழைக்காக. ஒன்று விராட்ட பர்வம் படித்து கேட்கணும். அது கிராமங்கள்லாம் சமஸ்கிருதத்துலேயும் படிப்பா, தமிழ் மகாபாரதத்துலேருந்தும் தமிழ்லேயும் படிக்க சொல்லி கதையை கேட்டு, அதாவது நல்லவாளுடைய தரிசனம், நல்லவாளோட சேர்றது, நல்லவாளை பற்றி கேட்டால் கூட நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நம்பிக்கை. அது கிராமங்களில் இது மாதிரி பண்ணுவேன். விராட்ட பருவம் படிக்கிறது, ரிஷிசங்க ஸ்லோகம் சொல்கிறது, அதே மாதிரி கோவிலில் அபிஷேகங்கள் பண்ணுறது, வருண ஜபம் பண்ணுறது, காரியரி இஷ்டி அப்படின்லாம் சொல்லுவார். இதெல்லாம் வறட்சியை போக்குறதுக்காக விஷயம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.